శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద
ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಶಿರಸಿ ವಜ್ರ ಕಿರೀಟಂ ವದನೆ ಶಶಿವರ್ಣ ಪ್ರಕಾಶಂ ಭಾಲೆ ಕಸ್ತೂರಿ ಶ್ರೀಗಂಧ ತಿಲಕಂ ಕರ್ಣೆ ವಜ್ರ ಕುಂಟಲ ಶೋಭಿತಂ ನಾಸಿಕಾಯಾಂ ಸ್ವಾಸಿಕ ಪುಷ್ಪತಲಂ ನಯನೆ ಶಶಿಮಂಡಲ ಪ್ರಕಾಶಂ ಕಂಠೇ ಸ್ವರ್ಣ புஷ்பமாலாங்கிருதம் ஹிருதயே ஸ்ரீனிவாச மந்திரம் என்று இதோ திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் இந்த மாலை வேளையிலே செவித்து கொண்டிருப்பது ஏழுமலையானுடைய வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாலை வேளையிலே சேனாதிபதி உற்சவ கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். இன்னும் சற்று நேரத்திலே சேனாதிபதி நமக்கெல்லாம் காட்சியை தர உள்ளார். அந்த 4 மாட வீதிகளிலே உலாவர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அனைவரையும் வரவேற்கிறேன். திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேனாதி உற்சவ கைங்கரியத்தை சேவிப்போம். இதோ ராஜகோபுரத்தை தரிசிப்போம். ராஜகோபுரம் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கு அற்புதமான அந்த மாலை வேளையிலே சேவிக்கும் பாக்கியத்தை தந்தருளினுள்ளார். இதோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவித்துக் கொள்வோம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று அந்த விஷ்ணுவின் புகழை செவியார கேட்பதும் அவருடைய கல்யாண குண வைபவங்களை வாயார பாடுவதும் அவன் நாமாவை மனமாற நினைப்பதும் அவனுக்கு திருத்தொண்டு செய்வதும் அவனை புஷ்பத்தால் அர்ச்சிப்பதும் அவன் தாழினை தலையால் வணங்குவதும் அன்பால் மெய்யுருகுவதும் மனதால் தியானிப்பதும் அவனுக்கு அடிமை பூண்டு வாழ்நாளை கழிப்பது நமக்கு நிலையான பேரின்பங்களையும் சகல சௌபாகியங்களையும் தந்தருளும் என்பது அவனது பொன்னான திருநாமத்தின் பிரபாவம் அன்றோ. விஷ்ணுவே பரம்பொருள் என்பது வேதவாக்கு. நாராயணா என்ற அவன் திருநாமத்தை ஜபிப்போருக்கு நலமெல்லாம் பொங்கி பெருகுமாம், நாளெல்லாம் இன்பம் பெருகுமாம். இந்த கலியுகத்தில் ஸ்ரீ விஷ்ணு திருவேங்கடமுடையான் என்னும் திருநாமத்துடன் கண் கண்ட தெய்வமாக பக்தர்களை காத்தருளும் பரம தயாளனாக கேட்டவரும் தந்தருளும் கருணை கடலாக அருள் வடிவனாக அலங்கார சுந்தர ரூபனாக திருப்பதி என்னும் திருமாமலையை தமது விஜய ஸ்தானமாக நித்திய வாட்ஸ்தலமாக கொண்டு கோயில் கண்டுள்ளார். இத்திருமலை ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம், அதாவது பரந்தாமனே விரும்பி எழுந்தருளிய க்ஷேத்திரம். ஸ்ரீமன் நாராயணன் நித்திய வாசம் புரியும் இத்திருமலையில் நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப வருஷம் 365 நாட்களும் திருவிழா கோலம்தான். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே சேனாதிபதி உற்சவ கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். இன்னும் சற்று நேரத்திலே சேனாதிபதி நமக்கெல்லாம் 4 மாட வீதிகளிலே உலா வந்து காட்சி தரல இருக்கிறார். சேவிப்போம். இரு கரம் கூப்பி இதோ திருமலையை சேவித்துக் கொண்டுள்ளோம். எவ்வளவு பாக்கியமோ பாக்கியமல்லவா! ஸ்ரீ பக்தர்கள் திருவேங்கடமுடையானை பரிபூரணமாக நம்புகிறார்கள். அவனை நம்புவதால் மலை போல் வரும் துயரம் எல்லாம் பனி போல் விலகிவிடும் என்பதனை நெஞ்சத்தில் திடமாக கொள்கிறார்கள். 7 மலையானுக்கு அப்பால் கோவில் கொண்டிருக்கும் பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா
ಪಾಪ ವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಿಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಜ್ರಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋಪಿಲೋಲ ಗೋವಿಂದ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದಶರಥ ನಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮತ್ಸ್ಯಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ವರಾಹ ನೃಸಿಂಹ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭೃಗುರಾಮ ಗೋವಿಂದ ಬಲರಾಮಾನುಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾನ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ
జగత పరిపాలక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అనాథ రక్షక గోవింద ఆపద్బాంధవ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శరణాగత విధ గోవింద కరుణాసాగర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ಕಮಲದಲಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ஏழுகொண்டலவாட வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீவாரி வருடாந்திர நவராத்திரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே சேனாதிபதி உற்சவ கைங்கரியத்தை செவித்துக் கொண்டுள்ளோம். அந்த கோவிலில் உள்ளே இருந்து மேல தாளங்களுடன் மங்கள வாத்தியுடன் உலா வந்து கொண்டிருக்கிறார் சேனாதிபதி என்கின்ற விஸ்வக்சேனர். அவரது திருக்கரத்திலே கேடையையும் வைத்துக்கொண்டு ஒரு காலை மடித்துக்கொண்டு கம்பீரமாக நான் இருக்கிறேன், அந்த பகவானுடைய கைங்கரியத்தை செய்வதற்கு நான் முன் வருகிறேன் என்றபடி 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த சேனாதிபதி என்கின்ற விஸ்வக்சேனரை சேவிப்போம். பக்தர்களே, இன்று முதல் வெகு விமர்சையாக திருமலையப்பன் ஒவ்வொரு நாளும் விதவிதமான அலங்காரத்துடன் வெவ்வேறு வாகனத்தில் நமக்கெல்லாம் காட்சி தர உள்ளார். அந்த பகவானை சேவிக்கலாம். அந்த பகவானுடைய கைங்கரியத்திற்கு அந்த பகவானை சேவிப்பதற்காக வாகன சேவைகளில் விலங்கினங்கள் கூட சேவித்து கொண்டு இருக்கிறது. பிரம்மோற்சவம் என்றால் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதுவும்
திருமலை பிரம்மோற்சவம் என்றால் கேட்கவா வேண்டும், மிக மிக பிரசித்தி பெற்றது. அப்படி மலையப்பன் இங்கே வராக சுவாமி அனுமதியினால் அந்த இடத்திலேதான் இருந்து பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த பகவானிடம் தானத்தை பெற்று திருமலையே தனது ஆக்கிக் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த திருவெங்கட உடையானுடைய நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சேனாதிபதி உற்சவ கைங்கரியத்தை சேவிக்க உள்ளோம். இதோ இப்பொழுது அந்த சேனாதிபதி என்கிற விஸ்வக்சேனர் 4 மாட வீதிகளிலே உலா வருகிறார். இதோ திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் ஜீயர் சுவாமிகள், அர்ச்சகர் சுவாமிகள் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே அந்த பகவானை சேவிப்போம். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை ஜபிப்போம். பகவானுடைய அருளை பெறுவோம். திருவெங்கடவன் என்றால் அவனுக்கு எப்போதும் கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? அப்படி இந்த கைங்கரியத்தில் பகவானிடம் கைங்கரியம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில்லா அடிமை செய்யுமாம் உடனாய் மன்னி தேழி குறி அறிவு திருவெங்கடத்து எழில் பொன் சோதி என் தந்தை என்கிறார் நம்மாழ்வார். அப்படி நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகவானுடைய கைங்கரியம் செய்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கூறுகிறார் ஆழ்வார்கள். ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட அந்த திருமலை அப்பனை, இதோ அந்த சேனாதிபதி என்கின்ற விஸ்வக்சேனரை நாம் இப்பொழுது நேரிலே சேவித்து கொண்டுள்ளோம். திருமலை வாசா வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, அந்த சேனாதிபதி வெளியே வந்து கொண்டிருக்கிறார். பின்பு அங்குரார்ப்பண கைங்கரியத்தையும் சேவிக்க உள்ளோம். எந்த ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டுமானால் முதலில் நாம் விஸ்வக்சேனரை ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி இங்கே கூட நமக்கு முதலில் விஸ்வக்சேனரினுடைய ஆராதனை செய்த பின்பே அடுத்த கைங்கரியத்தை செய்ய வேண்டுமாம். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷோ சமோ தேவோ நபுதோ ந பவிஷ்யதி என்று ஏழுமலையானுக்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை, இந்த உலகிலே இல்லை, இனிமேல் இருக்க போறதும் இல்லை என்பதுதான் பொருள். எந்த ஒரு மங்கள காரியம் செய்வதற்கு முன்பும் முதலில் ஆச்சாரியத்துடன் படி கடவுளை வணங்கிவிட்டுத்தான் மற்ற காரியங்களை செய்வார்களாம். அதேபோல் இங்கும் முதலில் விஸ்வக்சேனர் ஆராதனை செய்த பின்னரே எந்த ஒரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஆனந்த நிலையகா ஸ்ரீமன் கல்யாணம் குணசாகரகா பக்த பிரியோ ஜெகநாதகா ஸ்ரீனிவாஸ்துமே என்று அந்த பகவானை இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சேனாதிபதி உற்சவ கைங்கரியம். இதோ மேளத்தாளங்களுடன் மங்களவாதியுடன் சேனாதிபதி ஒரு காலை மடித்துக்கொண்டு அவர் திருக்கரத்திலே அந்த கேடையையும் வைத்துக்கொண்டு 4 மாட வீதிகளிலே உலாவர காத்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். 7 மலையாளுக்கு அப்பால் கோவில் கொண்டிருக்கும் திருவெங்கடமுடையான் ஏழைகளை ரட்சிக்கும் கருணாகரன், கலியுக வரதன், புண்ணிய புருஷன், புருஷோத்தமன், குவளையும் போற்றும் கோவிந்தா 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 என்று உள்ளம் உருக அவனது திருநாமத்தை, திவ்ய மங்கள திருநாமத்தை கூவி அழைக்கின்றோம் அல்லவா? அவன் நமது குரலை திருச்செவிகளிலே சங்கீர்த்தனமாக சாதித்து கொண்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பொன்மழையாக நமக்கு வர்ஷிக்கிறார். திருமலையானை தரிசித்து வந்தால் துக்கங்கள் விலகும், சொர்க்க போகங்கள் நமக்கு பொங்கி பெருகும் என்பது சத்திய வாக்கு. அவனது தூய திருவடியை ஆச்சரித்து வாழ்ந்தால் நமக்கு சித்தி ஆகாதது என்று ஒன்று உள்ளதா? அனந்தனின் திருப்பாதம் பரமபதம், அப்பாதார விந்தம் பேரானந்தம் பெருவெள்ளம். அவனது திருநாமம் வேதாமிருத்தம், அவன் தரிசனம் ஆனந்தம் என்றுமே பரமானந்தம். அவன் எழுந்தருளிருக்கும் திருமலையோ பூலோக வைகுண்டம். அப்படிப்பட்ட அந்த திருமலை இப்பொழுது நமக்கு பூலோக வைகுண்டமாக காட்சியளிக்கிறது. இதோ அந்த சேனாதிபதிக்கு கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம்.
திருவேங்கடநாதனை ஒரு கணம் தரிசித்தாலும் பக்தர்கள் நல்ல மனநிறைவோடுதான் செல்கின்றனர். அந்த அளவிற்கு அவர் சன்னதியில் ஒரு ஆகர்ஷணம், ஒரு அற்புத தரிசனம். திருமலையை தரிசிக்கும் பக்தர்கள் அப்பெருமானின் திருமார்பில் இடமும் வளமுமாக எழுந்தருளியிருக்கும் திருமகளையும் அலர்மேல் மங்கையையும் தரிசிக்க வேண்டுமாம். கர்ப்ப கிரகத்தில் எழுந்தருளியுள்ள மூலவரை தவிர ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளின் சாநித்தியம் கொண்டு விளங்கும் மூர்த்திகளையும் கர்ப்ப கிரகத்துள் காணலாம். பக்தர்களே, இதோ அப்படிப்பட்ட அந்த திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் சேனாதிபதி உற்சவ கைங்கரியத்தை சேவிப்போம். திருவரங்கத்திலே பரந்தாமனின் பள்ளி கொண்ட பேரழகை கண்டோம். திருக்கோவிலூரில் உலகளந்த திருமேனி கண்டோம். திருநாங்கூர் திருமணி மாடக் கோவிலில் அமர்ந்த திருக்கோலம் கண்டோம். திருப்பதியிலே நின்ற திருக்கோலம் கண்டோம். திருவேங்கடமுடையானின் திருக்கோல வைபவம்தான் எத்தனை அழகு, எத்தனை சாநித்தியம், எத்தனை பேரானந்த சுக்கிருத்தம் அல்லவா? ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமானின் மேல் நோக்கியுள்ள வலது திருக்கரம் சுதர்சன சக்கரத்தை தாங்கியிருக்க, மேல் நோக்கிய இடது திருக்கரம் பாஞ்சன்யம் என்னும் சங்கீனை தாங்கிக் கொண்டு இருக்கிறதாம். கீழ் நோக்கியுள்ள வலது திருக்கரம் வரத ஹஸ்தம் அளிப்பது போல் விரல்கள் கீழ் நோக்கி அமைந்திருக்க, மற்றொரு கீழ் நோக்கிய இடது திருக்கரம் கத்யவலம் பிதா முத்திரையில் தமது திருவடியை தஞ்சமடையும் பக்தர்களை கடாட்சிக்கும் என்பதை உணர்த்துகிறது. பக்தர்களே, நவரத்னங்களான அணிமணி ஆபரணங்கள் தரிந்து ஸ்வர்ணமயமான ரத்தின கற்கள் பதித்த திருமுடி தாங்கி திருச்செவிகளில் மரகத குண்டலங்கள் அணி செய்ய, மகரகண்டி 108 லக்ஷ்மியின் உருவம் பதித்த நாக ஆபரண மாலை, தங்க பூணுல், தசாவதார வைபவம் பொறித்த இடுப்பு பட்டை, அதில் சூரிய கடாரி எனப்படும் பட்டாகத்தி அணி செய்ய, சர்வ அலங்கார பூஷித்தரான திருமேனி தேஜஸுடன் பிரத்யக்ஷ தரிசனம் தருகிறார் திருவேங்கடமுடையான். நெற்றியிலே பெரும் திருமண் துலங்க, முகவாய் கட்டையில் பக்தனால் ஏற்பட்ட வெள்ளைவடு பச்சை கற்பூரத்தால் மறைக்கப்பட்டு பிரசன்ன வதனத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். எம்பெருமானின் பொன்னார மேனியை புனுகு தைலம், கஸ்தூரி வாசனை திரவியங்கள் சுகந்த பரிமளமான மனம் பொங்க செய்கின்றன. அப்படிப்பட்ட அந்த திருமலையப்பனுடைய வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே சேனாதிபதி என்கிற விஸ்வக்சேனர் 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். சேனாதிபதி என்கிறார்கள் அல்லவா? எதற்காக தெரியுமா? இதோ சேவிப்போம். వచ్చే నిదే వచ్చే నచ్చుతూ సేనాపతి, అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతూ సేనాపతి, 10 దిక్కులకు నిట్టే పారరో అసురులు. అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతూ సేనాపతి, 10 దిక్కులకు నిట్టే పారరో అసురులు. అదే వచ్చే నిదే వచ్చే నచ్చుతూ సేనాపతి. గరుడధ్వజం వదే ఘనశంకరవమదే, గరుడధ్వజం వదే ఘనశంకరవమదే, సరుసని విష్ణుదేవ చక్రమదే. గరుడధ్వజం వదే ఘనశంకరవమదే, సరుసని విష్ణుదేవ చక్రమదే.
సేనలవే మురవైరి పంపులవే ముందరి సేనలవే పరచిగ కులకారై పారరోదానవులు పరచిగ కులకారై పారరోదానవులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టె పారరో అసురులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి తెల్లని గొడుగులవే దేవదుందుభులునవే తెల్లని గొడుగులవే దేవదుందుభులునవే ఎల్ల దేవతల రథాలింతటానవే తెల్లని గొడుగులవే దేవదుందుభులునవే ఎల్ల దేవతల రథాలింతటానవే కెల్లురేగి నిక్కి హరికీర్తి భుజములవే కెల్లురేగి నిక్కి హరికీర్తి భుజములవే పల్లపు పాతాళన పడరోదనుజులు పల్లపు పాతాళన పడరోదనుజులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టె పారరో అసురులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి వెండి పైడి గూదెలవే వెంజామరములవే వెండి పైడి గూదెలవే వెంజామరములవే మెండగు కైవారాలు మించినవవే వెండి పైడి గూదెలవే వెంజామరములవే మెండగు కైవారాలు మించినవవే దండి శ్రీ వెంకటపతి దాడి ముట్టెనదెగిదే దండి శ్రీ వెంకటపతి దాడి ముట్టెనదెగిదే బండు బండై జజ్జరించి పారరోదైతేయులు బండు బండై జజ్జరించి పారరోదైతేయులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టె పారరో అసురులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి పది దిక్కులకు నిట్టె పారరో అసురులు అదే వచ్చెనిదే వచ్చెనచ్యుతు సేనాపతి భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై వందోం దర్శనం కండోం కவலைகள் மறந்தோம் గోవిందం నమో నమో నారాయణ శ్రీ
நமோ வெங்கடேஷாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ ஸ்ரீவாரி வருடாந்திர நவராத்திரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மாலை வேளையிலே இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சேனாதிபதி உற்சவ கைங்கரியம். இதோ விஸ்வக்சேனர் 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியைத்தான் சேவித்துக் கொண்டுள்ளோம். விஸ்வக்சேனர் விஷ்ணுவின் முதன்மை தளபதியாகவும் வைகுண்டத்தின் தலைவராகவும் கருதப்படுகிறார். இவரை சேனை முதலியார் அல்லது சேனாதிபதி ஆழ்வார் என்னும் அழைப்பார். துலா, அதாவது ஐப்பசி மாதத்தில் வரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த விஸ்வக்சேனர் விஷ்ணுவின் படைக்கு தலைமை தாங்குகிறார். தந்திரங்களின் உருவகமாக ஸ்ரீ வைஷ்ணவ பிரிவுகளில் விஸ்வக்சேனரை எந்த ஒரு சடங்கு அல்லது செயல்பாட்டிற்கும் முன் வழிபடுகிறார்கள். விஸ்வக்சேனர் மகாவிஷ்ணுவின் படைகளுக்கு தளபதியாக உள்ளார். இதனால் இவரை சேனை முதலி என்றும் அழைக்கப்படுகிறார். விஷ்ணுவின் அன்பு தொண்டர்களில் அனந்தன், கருடன் மற்றும் விஸ்வக்சேனர் ஆகியோர் முதன்மையானவர்கள். வைகானசம் மற்றும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் முன்பும் விஸ்வக்சேனரை வழிபட்ட பின்புதான் மற்ற கைங்கரியங்களை செய்வார்களாம். அப்படி எம்பெருமானின், அதாவது திருமாலின் பிரசாதத்தை முதலில் ஏற்றுக்கொள்பவர் யார் என்றால் விஸ்வக்சேனர். அவரை சேஷானர் என்றும் அழைப்பார். இவருடைய மனைவி சூத்ரவதி. இவருக்கு திருநாமங்கள் சேனை முதலி, சேனாதிபதி ஆழ்வான், சேஷாசனர் என்றும் அழைப்பார்கள். அப்படி இந்த விஸ்வக்சேனரை இப்பொழுது நாம் அந்த 4 மாட வீதிகளிலே தரிசித்துக் கொண்டுள்ளோம். இதோ அந்த திருமலை முழுவதுமே வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து நமக்கு ஒரு பூலோக வைகுண்டமாக காட்சியை தந்து கொண்டிருக்கும் நமது திருமலை அப்பனுடைய வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு விஸ்வக்சேனர் என்கிற சேனாதிபதி ஆராதனையை சேவிப்போம். நின்றருளாங் கதையின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கினிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் பரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே என்று இது தேசிக பிரபந்தம். அப்படி அந்த பகவானை இதோ நாம் இரு கரம் கோப்பி கண் குளிர சேவிப்போம். பூத்த பாரிஜாத மலரின் நறுமணம் கலந்த திருப்பார்கடல் தன் நிலவின் பொன்னொளி போல் ஒளிவீசி கொண்டிருந்தது. அத்திருப்பார்கடலின் மத்தியில் நவரத்ன மணிகள் பதித்த அழகிய தூண்கள், பலவற்றை கொண்ட எழில்மிகு மண்டபம், மாட மாளிகை, கூட கோபுரவின் விமானத்துடன் ஓங்கி உயர்ந்து விளங்கியது. அம்மண்டபத்துள் பேரொளிமிக்க ஆதிசேஷன் என்னும் பாயலில் கோடி சூரிய பிரகாசத்தோடு கூடிய பிரசன்ன வதனத்துடனும் கருணை அமிழ்தம் பொழியும் தாமரை கண்களுடனும் சேவை சாதிக்கும் ஸ்ரீமன் நாராயணன் திவ்யமாக திருப்பள்ளி கொண்டிருந்தாராம். அப்பெருமானின் பக்கத்தில் அவரது பொற்றிரு மலரடியை வருடியவாறு ஸ்ரீதேவியும் பூதேவியும் எழுந்தருளினார். திருமாலின் திருநெற்றியில் கஸ்தூரி திலக்கமும் பொன் திருமேனியிலே கலப சந்தனமும் அணியுற பிரகாசித்தன. பிரகாசம் பொருந்திய கௌஸ்துப மணியும் முத்துமணி மாலைகளும் அணிய பெற்றிருந்த மணிமார்பின் வலப்பக்கம் ஸ்ரீவத்சம் மற்றும் திருக்கரங்களில் சுதர்சனம், பாஞ்சன்யம், கௌமோதகி, சாரங்கம் ஆகிய பஞ்ச ஆயுதங்களும் ஒளியுற பொலிவிற்றன. பக்தர்களே, அப்படி எம்பெருமான் திருவெங்கடமுடையானுக்கு ஸ்ரீ வைகானச ஆகம விதிமுறைப்படிதான் அனைத்து கைங்கரியங்களும் நடைபெறும். அப்படி வைகானச ஆகம விதிமுறைப்படி முதலில் சேனா என்கிற விஸ்வக்சேனருக்கு ஆராதனை, அதன் பிறகு மற்ற கைங்கரியங்களை நாம் சேவிக்கிறோம் அல்லவா. இப்படி நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று முதல் நடைபெறும் காலையில் மாலையில் சேவைகள்,
கருட சேவை மற்றும் தங்க ரதங்கள் அப்படியே தீர்த்தவாரி எனப்படும் கடைசி நாளாக சக்கர ஸ்நானம் இவற்றையெல்லாம் கூட விமர்சையாக திருமலையிலே நடைபெறும். அந்த பக்தர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்தான் ஏழுமலையார் இந்த விஸ்வக்சேனர். இப்படி விஸ்வக்சேனரை திருவீதி உலா வரும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டுள்ளோம். பக்தர்களே, இந்த திருவீதி உலா வரும் காட்சியிலே மேல தாளங்கள், மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்களுடன் கூடிய ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருமலா திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் அனைவரும் பங்கு கொண்டு அந்த விஸ்வக்சேனரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், ஏராளமான பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தை சேவிக்கிறார்கள். பக்தர்களே, பகவான் விஸ்வக்சேனர் தங்க திருச்சியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த விஸ்வக்சேனரோடு அவருடைய பூஜையும் ஆரம்பமாகிறது. அப்படிப்பட்ட அந்த விஸ்வக்சேனரை இதோ மாட வீதிகளிலே சேவித்து கொண்டுள்ளோம். இதைத் தொடர்ந்து அங்குரார்ப்பண கைங்கரியத்தையும் சேவிப்போம் திருமலையில் இருந்து நேரடி ஒளிபரப்பில். இத்தகைய அலங்கார ரூப லாவண்யத்தோடு திருப்பள்ளி சாதித்துக் கொண்டிருந்த பரமனின் நாபிக் கமலத்தினின்றும் சதுர்முக பிரம்மன் அவதரித்தாராம். சதுர்முக நாராயணனை நினைத்து நெடுங்காலம் அருந்தவம் ஆற்றினார். விண்ணோர் தொழும் கருநீல மணிவண்ணா, நான் முகனின் அருந்தவத்தினை ஏற்று அவன் முன் சங்கு சக்கர கதா பாணியாக திருத்தோற்றம் அளித்தார். நான்முகன் முகம் மலர்ந்தார். மாயவனின் மலர்த்தாளினை பற்றி போற்றினார். நான்முகனின் தவத்தின் மகிமையும் பக்தியின் பரிபக்குவத்தையும் உண்டு உலக பூண்ட பெருமான் நான்முகன் திருவடி திருமலை வந்தோம், தரிசனம் கண்டோம், கவலைகள் மறந்தோம், கோவிந்தம். நமோ நமோ நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண, நமோ நமோ நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண, நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண, நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண. வெங்கடநாதா, திருமலை வாசா, ஸ்ரீனிவாசா, சாந்தரூபா, கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம். திருமலை வந்தோம், தரிசனம் கண்டோம், கவலைகள் மறந்தோம், கோவிந்தம். பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம். திருமலை வந்தோம், தரிசனம் கண்டோம், கவலைகள் மறந்தோம், கோவிந்தம். நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா, நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா, வரந்தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா, வரம் தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா. தாமரை கண்ணா, ஆர்முகில் வண்ணா, திருமகள் தலைவா, திருமலை வாசா, கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம்.
சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா வெங்கடரமண ಸಂಕಟಹರಣ ಕಷ್ಟ ನಿವಾರಣ ಹರಿನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై వందోం దర్శనం కండోం కవலைகள் மறந்தோம் கோவிந்தம் భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై వందోం దర్శనం కండోం కవலைகள் மறந்தோம் கோவிந்தம் ನಮೋ ನಮೋ ಶ್ರೀ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ಮಧುಸೂದನ ನಮೋ ನಮೋ ಶ್ರೀ ಮಾಧವ ಶ್ರೀ ಹರಿ ಮಧುಸೂದನ அனைத்திலும் முன்ரூபமே ஸ்ரீமன்னாராயண அனைத்திலும் முன்ரூபமே ஸ்ரீமன்னாராயண அருணை கடலே கலியுக வரதா உலகினை அளந்தாய் உலகினை காப்பாய் கோவிந்தா கோவிந்தா భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై వందోం దర్శనం కండోం కవலைகள் மறந்தோம் கோவிந்தம் భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై వందోం దర్శనం కండోం కవலைகள் மறந்தோம் கோவிந்தம் భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం ஓம் நமோ வெங்கடேஷாய கோவிந்தா கோவிந்தா ஓங்கு துலா பூராடு துதித்த செல்வன் வாழியே ஓண்டோழியால் சூத்திரவதி உரை மார்பன் வாழியே ஈங்குலகில் சடகோபதிர் முறைத்தான் வாழியே எழில் பிரமின் செங்கோலை ஏந்தும் அவன் வாழியே பாங்குடன் 33 பணியும் அவன் வாழியே பங்கயத்தால் திருவடியை பற்றினான் வாழியே தேங்புகழ் அரங்கரையே சிந்தை செய்வோன் வாழியே சேனையர்கோன் செங்கமலத் திருவடிகள் வாழியே. அதாவது விஸ்வக்சேனர், சேனாதிபதி ஆழ்வான், சேனை முதலியார் என்று பல பெயர்களால் அளிக்கப்படும் இவர் தான் நித்திய சூரிகளுக்கு எல்லாம் தலைவர். எம்பெருமானுடைய சேனைக்கு தலைவர், அதனால் சேனாதிபதி என்று கூறுகிறோம். ஆதிசேஷன், கருடன் எல்லாம் நித்திய சூரிகள், அவருக்கெல்லாம் இவர் தலைவர். விஸ்வக் என்றால் எல்லா திசையும் திக்கிலும் என்று பொருளாம். எல்லா திசையிலும் பெருமாளின் சேனைக்கு இவர் ஒருவரே தலைவர். அதனால்தான் இவரை விஸ்வக் சேனர் என்று அழைக்கிறார்கள். பிரம்மாவை தேர்ந்தெடுப்பதும் இவர்தான். பொதுவாக நல்ல காரியங்களை தொடங்கும் முன் சொல்லுங்க என்று வாத்தியார் இதை சொல்ல, வெள்ளை ஆடை அணிந்திருக்கும் விஷ்ணு 4 திருக்கைகளை உடைய சிரித்த முகத்துடன் தியானம் செய்கிறேன், எல்லா தடங்களும் தீர்வதற்கு விஷ்ணுவை வணங்குகிறேன் என்றாராம். யஸ்யத்வரத வக்ராத்யாக பாரிஷத்யாக பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. நம்முடைய தடைகளை போக்கிக் கொடுக்கும் விஸ்வக்சேனரை வணங்குகிறேன் என்கிறது இந்த ஸ்லோகம். உற்சவ காலங்களில் இவர் புறப்பாடுதான் முதலில் நடைபெறுகிறது. இவரை முதலில் சேவித்துவிட்டுத்தான் பெருமாளையே சேவிக்க வேண்டும். இவர் என்ன எவ்வளவு பெரியவரா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். பக்தர்களே, வைஷ்ணவர்களுடைய ஆச்சாரிய பரம்பரை எம்பெருமான், பெரிய பிராட்டியார், அதற்கு பிறகு நம் விஸ்வக்சேனர், அதன் பிறகுதான் நம்மாழ்வார் வருகிறார். அதாவது நம்மாழ்வாருக்கு உபதேசம் செய்தவரே விஸ்வக்சேனர். அப்படி கலியுகத்தின்
ஆதியில் வைகாசி, விசாகத்தில் பாண்டிய தேசத்தினுள்ள திருக்குறுகூரில் காரி என்பவருக்கு திருக்குமாராய் சேனை முதலியவர் எனப்படும் விஸ்வக்சேனர் அம்சமாய் அவதரித்த சடகோபனை உபாகிக்கிறேன். நம் குரு பரம்பையில் பிராட்டிக்கு பிறகு இருக்கும் விஸ்வக்சேனரை வணங்குவதான் மரபாம். பராசர பட்டர் தன் விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியத்தில் கூட ஆரம்ப மங்கள ஸ்லோகத்திலே ஸ்ரீரங்கநாதரின் சேனை தலைவரான விஸ்வக்சேனரை வணங்குகிறார். அதேபோல் ஸ்ரீவேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தியில் இப்படி கூறுகிறார்: வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் சூத்ரவதி சகம் யத்வேத்ர சிகர லப ஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம். அதாவது வரிசையில் 3வது ஆச்சாரியார் சேனை முதலியரான விஸ்வக்சேனர். இவர் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு எல்லாரையும் செயல்களில் நியமிக்கிறாராம். இவர் எம்பெருமானுடைய படைகளுக்கே தலைவராய் நிற்கிறார். இவருடைய கையில் எப்போதும் பிரம்பு இருந்து கொண்டிருக்கும். அதன் முனையை இவர் சொடுக்கினால் அதற்கு அஞ்சி இந்த பிரபஞ்சம் முழுவதும் தத்தம் நிலையை மீறாமல் நடந்து கொள்ளுமாம். இவருடைய தேவிக்கு சூத்ரவதி என்றும் திருநாமம். இவர் தம் அதிகாரத்தால் பிரபஞ்சத்தை ஆளும் விஸ்வக்சேனரை தொழுகிறேன். அப்படிப்பட்ட அந்த விஸ்வக்சேனர் இதோ நமக்கெல்லாம் 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, சேனாதிபதி என்கிற விஸ்வக்சேனரை சேவிப்போம். கையில் இருக்கும் பிரம்பை வைத்துக்கொண்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிறார் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கூறுவதை பார்த்தோம். ஆனால் துவாரகா போன்ற கோயில்களில் பெருமாள் சேவிக்கும் போது கூட்டம் அலைமோதும். அப்போது ஒருவர் கையில் துண்டை சாட்டை போல முறுக்கி கூட்டத்தினர் மீது அடித்து கூட்டத்தை சரி செய்வார் அல்லவா? இதை அனுபவிக்கும் போது அடியேனுக்கு தொண்டரிப்போடி ஆழ்வார் பாசுரம்தான் நினைவுக்கு வரும். அந்தரத்து அமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவம் முனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆணையும் தானும் வந்து இவனோ, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பார் இடம் இல்லை மற்ற இதுவோ அரங்கத்தாமா பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமானே, உன் கோயில் வாசலில் தேவர்களும் அவர்களின் கூட்டமும் முனிவர்களும் மருத கணங்களும் யக்ஷர்களும் இந்திரர்களும் ஏன் ஐராவதமும் வந்து உன் திருவடி தொழுவதற்கு நிற்கிறார்கள். கந்தர்வர் நெருக்கவும் வித்யாதர்கள் தள்ளிக்கொண்டு இருக்கும் வைகுண்டத்துக்கு நாம் முக்தி அடைந்து செல்லும்போது பெருமாளை சேவிக்க விஸ்வக்சேனர்தான் பிரம்பால் தொண்டரி பொடி ஆழ்வார் சொன்ன கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி நமக்கு சேவிக்க வைப்பார் என்று சொல்லுகிறாராம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த விஸ்வக்சேனரை இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் 4 மாட வீதிகளிலே. திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் இங்கு இருக்கும் பெருமாள் திருவாழியில் இருந்த கோலத்தையும் திருக்குடந்தையில் கிடந்த திருக்கோலத்தையும் திருக்கோவிலூரில் நடந்த திருக்கோலத்தையும் ஒப்பிட்டு பாடுகிறாராம். இறைவன் கீழ்கோவிலில் ஸ்ரீநீர்வண்ண பெருமாள் வால்மீகி மகரிஷிக்கு காட்சி தரும் நிலையில் உள்ளார். மலை கோயிலில் ஸ்ரீரங்கநாதர், திருவிக்கிரமர், சாந்த நரசிம்மர் ஆகியோர் அருள் பாலிக்கிறார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் ஆகிய 4 நிலைகளில் இங்கே காட்சி தருகிறார் எம்பெருமான். நின்றான் இந்த திருக்கோலத்தில் நீர் வண்ணராய் காட்சி தருகிறார் ஸ்ரீராமர். வால்மீகி ராமாயணத்தை எழுதி முடித்து, ராமா, உன் கதையை எழுதி முடித்து விட்டேன், எனக்கு அருள் தந்து வரம் பாலிக்க வேண்டும் என்று கேட்க ஸ்ரீராமபிரான் இந்த தலத்தில் நீர் வண்ணராய் காட்சி தந்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. நீர்வண்ண பெருமாளின் நாச்சியாராக அனிமாமலர் தாயார் அமர்ந்த அழகுடன் அழுகிறார். திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீ அனிமாமலர் மங்கையை தாயாரையும் ನಿತ್ಯ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ, ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ, ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ, ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ, ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ, ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ.
ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರಿಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ನವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಶುಪಾಲಕ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಿಷ್ಟಪಾಲಕ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಜ್ರಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋಪಿಲೋಲ ಗೋವಿಂದ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದಶರಥ ನಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮತ್ಸ್ಯಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ವರಾಹ ನೃಸಿಂಹ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ
ಭೃಗುರಾಮ ಗೋವಿಂದ ಬಲರಾಮಾನುಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾನ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಸೀತಾನಾಯಕ ಗೋವಿಂದ ಶ್ರಿತ ಪರಿಪಾಲಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತ ವಿಧೆ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕಮಲದಲಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿನಾಶಕ ಗೋವಿಂದ ಪಾಹಿ ಮುರಾರೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಪ್ರಸನ್ನ ಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶಂಖ ಚಕ್ರಧರ ಗೋವಿಂದ ಶಾಂಗ ಗದಾಧರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ
శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద విరజాతిరస్థ గోవింద విరోధి మర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద సాలగ్రామధర గోవింద సహస్రనామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద లక్ష్మీ వల్లభ గోవింద లక్ష్మణాగ్రజ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద కస్తూరి తిలక గోవింద కాంచనాంబర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గరుడ వాహన గోవింద గజరాజ రక్షక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వానర సేవిత గోవింద వారధి బంధన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఏడు కొండల గోవింద ఏకస్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద రామకృష్ణ గోవింద రఘుకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ప్రత్యక్ష దేవా గోవింద పరమ దయాకర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్ర కవచధర గోవింద వైజయంతిమాల గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
వడ్డీ కాసుల గోవింద వసుదేవతనయ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద బ్రహ్మాండ రూప గోవింద భక్త రక్షక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య కళ్యాణ గోవింద నీరజనాభ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద హతి రామ ప్రియ గోవింద హరి సర్వోత్తమ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద జనార్దనమూర్తి గోవింద జగత్స్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద అభిషేక ప్రియ గోవింద ఆపన్నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద రత్న కిరీట గోవింద రామానుజనుత గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద స్వయం ప్రకాశ గోవింద ఆశ్రిత పక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య శుభప్రద ஏழுகொண்டலவாட வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, மலையப்ப சுவாமி வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இந்த மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது சேனாதிபதி என்கிற விஸ்வக்சேனனின் திருவீதி உலா வரும் காட்சியை. இதோ அவரது திருக்கரத்திலே கேடையையும் வைத்துக்கொண்டு கம்பீரமாக ஒரு காலை மடித்துக்கொண்டு திருவீதி உலா வரும் அந்த விஸ்வக்சேனரை சேவிப்போம். करे करुणाभय सागरम भुजे शंखचक्रधातरम स्कंधे स्वर्ण यज्ञोपवित भूषणम सर्वांगे स्वर्ण पीतांबरधरम पादे परमानंद रूपम सर्व पाप निवारकम सर्वं स्वर्णमयं देवं नामितं श्री வெங்கடேஷம் ஸ்ரீனிவாசம் திருமலேஷம் நமாமி ஸ்ரீ வெங்கடேஷம் என்று நமது மலையப்ப சுவாமியை இதோ இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சேவித்து கொண்டிருப்பது சேனாதிபதி என்கின்ற விஸ்வக்சேனனின் ஆராதனை. பக்தர்களே,
கமல மலர் பாதனின் திருவாய்மொழி கேட்டு உள்ளமும் உடலும் பொங்கி பூரித்து போன சதுர்முகன் நாராயணனின் 1000 கோடி திருநாமங்களை சிந்தையில் கொண்டாராம். அவனது 1000 கோடி திருநாம வைபவங்களால் நான்முகன் பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கினாராம். படைப்பு தொழிலை தொடங்கினார். ஸ்ரீயப்பதியின் ஆணைப்படி பிரம்மதேவன் 14 லோக்கங்களையும் வேத விதிப்படி படைத்தார். திருமால் பரிபாலிக்க தொடங்கினார். இவ்வாறு பற்பல யுகங்கள் நடந்தன. இத்தருணத்தில் சத்திய லோகத்தில் பகற்காலம் நீங்கி ராக்காலம் எழுந்தது. நான்முகன் நித்திரையில் ஆழ்ந்தாராம். சூரியன் தனது வெண்மையான கிரணங்களால் உலகங்களையும் ஆட்கொள்ளத் தொடங்கினார். பக்தர்களே, இதோ அந்த சேனாபதி என்கிற விஸ்வக்சேனருக்கு கும்பஹாரத்தியை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. ஏழுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, சப்தகிரி வாசனே திருமலையப்பனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. நாளை முதல் 9 நாட்களும் திருமலையே ஒரு கோலாகலமாக நடைபெறும் அந்த பிரம்மோற்சவத்தை நாம் அனைவரும் வீட்டில் இருந்தபடி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் சேவிப்போம். பகவான் மலையப்பன் சுவாமி ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு அலங்காரத்திலும் விதவிதமான வாகனங்களில் எழுந்தருளி நம் போன்ற பக்தர்களுக்கு காட்சி தர உள்ளார். திருமலை அப்பனை சேவிப்போம். இதோ அதற்கு முன்பாக இந்த மாலை வேளையிலே எந்த ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டுமானால் ஆச்சாரியத்தின்படி முதலில் விஸ்வக்சேனரை ஆராதித்த பின்னரே அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். அதற்காகவே இதோ இன்று இந்த மாலையிலே விஸ்வக்சேனின் ஆராதனை, பின்பு அங்குரார்ப்பண கைங்கரியத்தை சேவிப்போம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயருடம்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வென்னும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் நாடி நாற்கண்டு கொண்டேன் நாராயணவென்னும் நாமம். பெருந்துன்பத்திற்கு காரணமாகவும் அதற்குரிய இடமாகவும் அமைந்துள்ள உடலில் அடியேன் பிறந்து இந்த உயிரானது அதனுள்ளே பொருந்தும்படியாக கூடினேன். அதற்கு பிறகு இளம் பெண்கள் அளிக்கின்ற எண்ணிக்கொண்டு அவர்கள் சென்றவாறே பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தேன். இவ்வாறு இந்த சிற்றின் பங்கலிலே என் மனதை ஈடுபடுத்திய வருந்தினை அதிகமாக பெற்றதால் மனம் மிகவும் வாடி வாடி பெறுவார் முற்றன. இறுதியில் ஓய்வு பெறுவதற்குரிய பொருளை நாடி நாடி ஓடினேன். உணர்வு என்னும் செம்பொருளான பெரும் பதத்தினை, அதற்கான அறிவினை எம்பெருமான் திருவருளால் நாடியது நன்று, இது தீது என்னும் உணர்வினை உணர்ந்தேன். அடியேன் ஓம் நமோ நாராயணாய என்னும் 8 எழுத்து திருமந்திரம் என்று எம்பெருமானின் திருநாமத்தை கண்டு கொண்டேன். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த மலையப்பன் சுவாமி வாரினுடைய வருடாந்திர நவராத்திரி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ சேனாதிபதி உற்சவ கைங்கரியத்தை தான் சேவித்துக் கொண்டுள்ளோம். இதோ சேவிப்போம். திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் காற்றும் மழையும் கலந்தன. சப்த சாகரங்களும் பொங்கின ஒன்றாயின. எங்கும் ஒரே வெள்ள பிரவாகம். பூமண்டலம் ஜலபாரத்தை தாங்க முடியாமல் பாதாள லோக்கத்தில் அழுந்தியது. இத்தகைய ஸ்வேத வராக கல்பத்தின் தொடக்கத்தில் மகாவிஷ்ணு மகர கோலத்தில் ஜல சமுத்திர இளந்தளிர் ஆளிலையில் பக்தர்கள் தஞ்சமடையும் மலர் பாதத்தின் பிஞ்சு விரலை திருவாய் தனில் வைத்து சுவைத்தவாறு வடபத்திர சாயியாக சயனித்திருந்தார். மாவிலையை மூவடி கொண்டலன் வைகுண்ட வாசன் பாதாளத்துள் அழுந்திவிட்ட பூமண்டலத்தை காக்க திருவுள்ளம் கொண்டார். பார்க்கடல் பெருமானார் ஸ்வேத்தவராக மூர்த்தியாக திரு அவதாரம் செய்தார். பூமண்டலத்தை முன்போல் ஒருநிலைப்படுத்துவான் வேண்டி பாதாள லோக்கத்திற்கே சென்றாராம். இதுதான் சமயம் என்று ஹிரண்யாக்ஷன் என்னும் ஒரு கொடிய அரக்கன் பூமண்டலத்தை பாயாக சுருட்டி ஒழித்து வைத்து விட்டான். அங்கினுப்படி எங்கும் விளங்கும் விமலனுக்கு விளங்காதது ஒன்று உள்ளதோ? ஹிரண்யாக்ஷன் சூழ்ச்சியை உணர்ந்த நாராயணன் அவனுடன் கடும்போர் தொடங்கினார். ஸ்வேதவராக ஸ்வரூப்பியான பெருமான் உக்ரமூர்த்தியானார். தமது கோர பற்களால் ஹிரண்யாக்ஷனின் உடலை குத்தி கீறி கிழித்து இருக்கூறாக்கி கொன்றாராம்.
பாயாக சுருட்டி வைத்த பூமண்டலத்தை தமது கோர பற்களினால் மேலே உயர்த்தி கொண்டு வந்தார். நான்முகன், சங்கரர், தேவேந்திரன் முதலிய தேவர்கள், கருடாழ்வார்கள், விஸ்வக்சேனர் முதலிய நித்திய சூரிகள், சுகர், மார்க்கண்டேயர், பரத்வாஷர், புண்டரிகாட்சர், மாருதி, ஜாபாலி முதலிய முக்தர்கள், சனக சந்தனர், ஞான லோக்கத்தில் அருந்தியானத்தில் ஆழ்ந்திருந்த ஞானிகள் முதலியோர் நாராயணன் திருநாமத்தையே துதித்தனாராம். பக்தர்களே, பாரிஜாத மலர்களை வராக மூர்த்தியின் திருவடி தாமரைகளில் கொட்டி குவித்து வணங்கி நின்று தோத்திரம் செய்தார்கள். அறக்கரைகளை அழித்து அவனியை காத்தருளிய கருணை கடலே, ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, பூமண்டலத்தை முன்போல் சிருஷ்டித்து காத்தருள வேண்டும் என பிரார்த்தித்தாராம். துஷ்ட சம்ஹார சிஷ்ட பரிபாலர விளங்கும் ஸ்வேத வராகமூர்த்தி தேவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய திருவுள்ளம் கொண்டார். ஸ்ரீமன் நாராயணன் பூமண்டலத்தையும் சப்த சாகரங்களையும் முன்போல் நிலைபெற செய்து பக்தர்களை நமோ நமோ நாராயண ஸ்ரீஹரி நாராயண நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண வெங்கடநாதா திருமலை வாசா ஸ்ரீனிவாசா சாந்தரூபா கோவிந்தா கோவிந்தா భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா நமோ நமோ திருமாலவா ஸ்ரீஹரியனை காக்கவா வரந்தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா வரம் தரும் நல் தெய்வமே நீயே என் மாதவா தாமரை கண்ணா கார்முகில் வண்ணா திருமகள் தலைவா திருமலை வாசா கோவிந்தா கோவிந்தா భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் భజ గోవిందం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం తిరుమలై வந்தோம் தரிசனம் கண்டோம் கவலைகள் மறந்தோம் கோவிந்தம் நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா நமோ நமோ ஸ்ரீ கேசவா ஸ்ரீஹரி துயர் தீர்க்கவா சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா சுகம் தரும் உன்னாமமே மாயோனே மாதவா வெங்கடரமண சங்கடஹரண கஷ்ட நிவாரண ஹரிநாராயண கோவிந்தா கோவிந்தா
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ